திரையோதசின்னு சொன்னா 13வது நாள் அப்படின்னு அர்த்தம். அமாவாசை கழிந்த 13வது நாள் வரக்கூடியதுதான் வளர்பிறை பிரதோஷ நாள். அதுவும் குறிப்பாக அந்த திரையோதசி திதி என்பது மாலை பொழுதிலே இருக்க வேண்டும். எப்பொழுது? இந்த பிரதோஷ காலத்திலே இருக்க வேண்டும். நித்திய பிரதோஷம்னு சொன்னோம் இல்லையா, அந்த சாயங்காலம் ஒரு 5 to 6 கூட வச்சுப்போம். அந்த நேரத்திலே திரையோதசி திதி என்பது என்றைய தினத்திலே இருக்கிறதோ அன்றைக்குத்தான் பிரதோஷம் என்பது. அந்த நம்ம பொதுவாக பார்க்கக்கூடிய அந்த பக்ஷ பிரதோஷம் என்பது அது வளர்பிறையிலே வரும் பொழுது, அதாவது இன்னும் 2 நாள்ல பௌர்ணமி வரப்போகுதுன்னு இருக்கும் பொழுது அது வளர்பிறை பிரதோஷமாகவும், இன்னும் 2 நாள்ல அமாவாசை வரப்போறதுன்னு இருக்கும் பொழுது அது தேய்பிறை பிரதோஷமாகவும் பார்க்கப்படுகிறது. சரி சார், இந்த வழிபாடுல என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நாம் வளர்ச்சியை நோக்கி ஒரு பிரார்த்தனையை செய்கிறோம் என்று சொன்னால், அதாவது உதாரணத்திற்கு சொன்னோம்னா, எனக்கு நான் ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கேன், என்னுடைய தொழில் நல்லபடியாக அபிவிருத்தியாக வேண்டும், மேலும் மேலும் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லது நான் ஒரு புதுசா ஒரு காலேஜ்ல ஜாயின் பண்ணியிருக்கேன், என்னுடைய எஜுகேஷன் மேல மேல டெவலப் ஆகிட்டே போகணும்னு நினைக்கிறவா, அல்லது நான் இந்த செல்வங்களை நான் ஒரு அபார்ட்மெண்ட்ஸ் இது மாதிரி நான் ஏதோ பிளாட்லாம் வாங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னா, ஏதோ ஒரு சேவிங்ஸ்க்காக நான் அதை பண்றேன், என்னுடைய வீட்டிலே செல்வம் என்பது மேன்மேலும் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்கின்ற பிரார்த்தனைகளை வைப்பவர்கள் அந்த வளர்பிறை பிரதோஷ நாளிலே பிரார்த்தனை செய்ய வேண்டியது. சரி சார், தேய்பிறை பிரதோஷத்துல என்ன பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்னு சொன்னா, என்னுடைய கடன் சுமை என்பது குறைய வேண்டும். இதெல்லாம் தேயணும்னு நினைக்கிறோமோ, என்னுடைய மனதிலே கவலை என்பது அதிகமாக இருக்கிறதுன்னு சொன்னா என்னுடைய கவலைகள் குறைய வேண்டும். எனக்கு ஒரு வியாதி இருக்குன்னு வச்சுப்போம், நம்ம நோய்வாய்ப்பட்டு இருக்கிறோம்னு சொன்னா என்னுடைய நோய்கள் விரைவிலே தீர்ந்து விட வேண்டும், அது கரைந்து போக வேண்டும், அது தேய்ந்து போக வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையை வைக்கிறோம் இல்லையா. அதே மாதிரி ஒரு தோஷம் இருக்கு, ஒரு ராகு கேத்து தோஷம் இருக்கு, அல்லது ஒரு 7.5 சனி மாதிரி ஏதோ பிரச்சனையான நேரம் இருக்கு அப்படின்னு சொன்னா கூட இது போன்ற பிரச்சனைகள் எல்லாம் தீர வேண்டும் நினைக்கிறோம் இல்லையா. இதெல்லாம் தீர்ந்து போகணும்னு ஒரு பிரார்த்தனை வைக்கிறோமோ, அதெல்லாம் தேய்பிறை பிரதோஷ நாளிலே வைக்க வேண்டியது.